உனக்கு ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு ஒரு லிங்க் வருது. அது எதனால வருது? உங்கள்கிட்ட பின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. நீங்கள் இதை உணர்ந்துக்கணும். நீங்கள் எங்கேயோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அங்கேருந்து டேட்டா லீக் ஆகி அவங்க உங்களுக்கு அனுப்புகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ரீபீஸ் பக்கமே போகாதீங்க. தயவு செய்து நான் அந்த இது லிங்க் டச் பண்றத தாண்டி அந்த லிங்க் எனக்கு வரதுக்கே இந்த மாதிரி காரணங்கள் தான் காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம இஷ்டத்துக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்றோம், ஒரு நாளைக்கு 10 டிரான்சாக்ஷன் பண்றோம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இதெல்லாத்தையும் ஸ்கேம் பண்ணி எடுக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க. இது வந்து நீங்க இப்போ நேத்தோ முந்தா நாளோ நீங்க ஒரு செய்தியை பார்த்துருந்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய சென்டரை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணாங்க. க்ளோஸ் டவுன் பண்ணாக்க இந்தியாவுக்கு பணம் அவ்வளோ எடுத்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னலி பணம் எடுத்திருக்காங்க. எப்படி இதெல்லாம் பாசிபிள்? இதெல்லாம் லிங்க்கு, இந்த ஒரு பேமெண்ட்டு, ஷார்ட்கட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து வசதின்னு நினச்சி இப்போ நீங்கள் பேங்க் போகிறீங்க, அழகாக சலான் ஃபில்லப் பண்ணி செக்கை போடுறீங்க. அந்த காலமே போயிடுச்சு. செக் புக் கேட்டால் சிரிக்கிறாங்க இப்போ.